ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக போய் ஆஃபர் கொடுங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஆன்லைனுக்கோசரம் ஒரு பீட்டா ஆஃபர் மாதிரி நாளைக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அதை நாளைக்கு அப்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் ஒரு கிவ் அவே மாதிரி பிளான் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. எதுக்காக ஃபஸ்ட் எடுத்து இந்த கிவ் அவேன்னு சொல்லிடுறேன். ஏன்னா தொடர்ந்து லவன்ஸ் பண்ணாங்க. வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு சின்ன நம்பிக்கையோடு இது பண்ணோம். பட் என்னென்னா நிறையா டைம் நானே ஏங்கியிருக்கேன். என்னென்னா ஆர்டர் வருமா, ஆன்லைனில் நம்ம வீடியோ போகிறோம், நம்மளதான் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னை கேட்காமே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் எல்லாருமே அமுச்சு விட்றதாகிட்டு இருக்கோம். எல்லாருமே ரொம்ப லவன்ஸப்படும். என்னென்னா நீங்கள் வாங்குறீங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருமே என்னோட ப்ரொமோஷன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே, நம்ம எல்லாம் இப்படி இது பண்ணுறோம், எல்லாருமே எங்கெங்கேயோ சேனலை கூப்பிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு என்னன்னா நீங்கள் தான் எனக்கு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணுறீங்க. ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக ஈரோட்டுக்கு நிறைய பேர் என்னோட ஷாப்பை விசிட் பண்ணுறாங்க. ஈரோட்டு வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே ப்ரோ என் ஃப்ரெண்டு மதுரையிலேருந்து சொன்னார், ப்ரோ என் ஃப்ரெண்டு வேலூர்லேருந்து சொன்னார், ப்ரோ என் ஃப்ரெண்டு திருநெல்வேலியிலேருந்து உங்கள் ஷாப்பை ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமையே நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா என் ஷாப்பை ப்ரொமோட் பண்ணுறீங்க. அதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸிங்க. நான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் இந்த டைம் ஆஃபரு, ஆஃப்லைன்லேயும் என்ன கிவ் அவேன்னு சொல்லிடுறேன். என்ன பிளான் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து கவின்னு இவனை எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ யூடியூப்பில் என் ஃபேஸோடு வந்ததுன்னா இவன் கவின் ஃபேஸ் எல்லாத்துக்கும் தெரியுது. சாப்பிட வந்தீங்கன்னா இவன் தான் இருப்பான் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ என்னடா கொடுக்கலாம்? பிளான் பார்த்தீங்கன்னா மில்கி ஒயிட் பை கொடுக்கலான்னு இருக்கேன். சிங்கிள் பீஸ் அது இல்லைன்னா மௌலி இல்லாட்டி மில்கி ஒயிட் பை ஃப்ரீங்க. அதாவது ஃப்ரீ. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நான் ஒரே சின்ன இது கொடுத்துறேன் ஃப்ரீன்னு சொன்னோன்னே. என்னன்னா நேற்றுக்கு போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தப்பாகிடுச்சு. என்னன்னா ஏதாவது ஒன்று வாங்கினீங்கன்னா ஜஸ்ட்டு ஃப்ரீங்க. மில்கி ஒயிட் கோய் எல்லாருக்கும் ஃப்ரீ மாதிரி கொடுக்கலான்னு இருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு நான் அப்டேட் வந்து கம்ப்ளீட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்டில் உடனே நாளைக்கு நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் காலையில் வந்து வாங்கினாலும் மில்கி ஒயிட் கோய்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். என்னன்னா நான் எதுக்காக இந்த ஆஃபர்னு சொல்லிடுறேன். என்னன்னா போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்பினோட ஃப்ரீன்னு சொன்னேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினீங்களே திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா யாராவது பசங்களை கூட்டிகிட்டு வந்து, ஸோ அது வாங்க தப்பு இல்லைங்க. பட் என்னோட மோட்டிவ் என்னென்னா எல்லாருக்கும் போய் சேரணும், ஃபிஷ் அவ்வளோதான். எல்லாருமே ஃபிஷ் வளர்த்தணும், அந்த ஹாபியில் வரணும், அவ்வளோதான் என்னோட இது. மற்றபடி இதில் எதுவுமே இல்லை. மில்கி ஒயிட் கோய் நாங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டோம். என்ன கவினே மில்கி ஒயிட் கோயில் எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம்ல? ஓகே, அதுக்கு தான் நீ கண்டிஷன் போடணுமா? நீ சொல்கிறதாண்டா, நான் எதுவும் சொல்ல, நீ எதாவது சொல்ல. ஒரு 4 வீடியோஸ் பார்த்தோம். அப்படியா? 3 கமெண்ட் பண்ணியிருக்கோம். நானே இந்த அளவுக்குலாம் சொன்னதில்லடா, நீ எல்லாம் மோசமாக இருக்க. மில்கி ஒயிட் போய் ஒரு 50 ரூபாய்க்கு மேலே வந்தால் இல்லை இல்லை அதான் பேர் 50 ரூபாய்க்கு மேலேயா? 100 ரூபாய்க்கு மேலே வாங்கினா பேர் வேணாண்ணா. நான் சொல்கிறது என்னன்னா ஒன்று. சரி ஓகே, நான் அதை நீ சொல்கிற கண்டிஷன் அவ்வளோ ரொம்ப ஓவராக இருக்குது. சொன்னால் கஸ்டமர் அவ்வளோதான் அடிச்சு விடுவாங்க. நான் சொல்கிறேன் என்னென்னு. சரி நீ பாரு, சாப்பிட்டாங்க. என்னன்னாங்க, நம்ம ஏதோ ஒன்று வாங்கினா போதுங்க. மற்றபடி நீங்கள் ஃபுட்டு பாக்கெட்டோ ஏதோ ஒன்று ஜஸ்ட் ஒரு 20 ரூபாய்க்கு நீங்கள் ட்ரை வாங்க 15 ரூபா அந்த சின்ன பாக்கெட் வாங்கினா கூட போதும். மில்க் ஒயிட் கோய் நாங்கள் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துறோம். ஒன்று நான் எதுக்காக கொடுக்குறேன்னா என்கிட்ட இருக்கிறது 50 பீஸ் தான் வீட்டில் இருக்குது. ஸோ 50 பீஸ் ஃப்ரீயாக கொடுக்குறேன். மில்க் ஒயிட் கோய் இன்கேஸ் வரலைன்னா நான் வேறு ஏதாவது கொய்யோ இல்லை வேறு ஏதோ ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறேன். இன்னும் ஓகேங்களா? ஸோ வேறு என்ன ப்ரோ அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாட்டிக் ஃபிஷ் எல்லாமே நாளைக்கு எல்லாமே கம்ப்ளீட் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இப்பயும் சொல்லிடுறேங்க, ஒரு சாதாரணமாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேட்குறது என்னென்னா, ப்ரோ நானும் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் ப்ரோ, சப்போர்ட் வருமா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறீங்க எல்லாருமே. நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கஸ்டமர்ஸு இல்லை வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கண்டிப்பாக கொடுப்பாங்க. பட் என்னென்னா இப்பயும் சொல்லிடுறேன், ஒன்று உண்மையாக இருங்க. எக்காரணத்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என் கடைக்கு வரீங்களாகட்டும், என்னோடய வீடியோஸ் என்கிட்ட வாங்குறீங்களாகட்டும், நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் ப்ரோ சின்ன சீஸாக இருக்கும் ப்ரோ. பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சின்ன சீஸாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சின்னதாக இருக்குன்னு அது வேறு விஷயம். பட் என்னன்னா நான் வீடியோலேயே சொல்லிடுவேன். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வாங்கும்போது சொல்லுவேன் ப்ரோ இல்லை ப்ரோ இந்த மீன் வேணாம் ப்ரோ, வேறு மீன் எடுத்துக்கோங்க அப்படின்னு. பட் அதை தாண்டி மீறி நிறைய பேர் வாங்குறாங்க. அதுபோல் இந்த ரீசெண்டாக எதுக்காக சொல்கிறேன் இந்த அப்டேட்னா, இந்த ஒரு சின்ன ஒரு கிவ் அவே. ஸோ அதை என்னென்னா வச்சுக்கலாம். அது எதனாலன்னா என்னென்னா இவ்வளோ லவ்னு சப்போர்ட் எதிர்பார்க்கேன். ஏன்னா நான் ஒரு 4 நாளாக ஒரு 2-3 நாள் ஆச்சு கப்பி அப்டேட் பண்ணி நான் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெஸ்பான்ஸ். ஏன்னா அமௌண்ட் அனுப்பிச்சி விட்றதாகட்டும், ஏன்னா நம்பிக்கை க்ரியேட் ஆகிடுச்சாட்ருக்கு என்னன்னு தெரியல. ரொம்ப லவ்னு சப்போர்ட். ஏன்னா இவர்கிட்ட அமௌண்ட் அனுப்பிச்சுட்டாவே கேரண்டியாக வந்துடுடா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையாக இருக்குது. என்னை நம்பி அமௌண்ட் அனுப்பிச்சுட்றேன் எல்லாருக்கும். நம்ம கடைசி வரைக்கும் ரொம்ப ட்ரஸ்டடாக கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் கண்டிப்பாக பெஸ்ட்டாக கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 3000+ பார்சல் ரீச் பண்ணி கம்ப்ளீட்டாக போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அந்த லெவல் பார்சலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவங்களோட ரெக்கமெண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஷாப் வந்து நான் மேற்கொண்டு ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் எத்தனையோ டைம் ஏங்கியிருக்கேன் ப்ரோ, இது மாதிரி என்னடா நம்ம எத்தனையோ யூடியூபர்ஸ் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க, ஏன்னா வந்து ஒருத்தரே எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளெல்லாம் வீடியோ அப்படிலாம் நினச்சிருக்கேன். பட் என்னென்னா இப்போ கிடைக்கிற எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேணாம். ஏன்னா மக்களோட ஆதரவு ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்லேருந்து தெரிகிறதோட எனக்கு வெளியூர்லேருந்து இங்கே ஈரோடு ஷாப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க.
எனக்கு அந்த லெவல் இது போகுது. ஏன்னா மக்கள்கிட்ட ரீச் கிடைக்கணும் தான் எல்லாருமே யூடியூப்பில் வீடியோ போடுறோம், எல்லாருமே இது பண்ணுறோம். அது அந்த இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த ரெஸ்பான்ஸை நான் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிக்கிறேன். எந்த அளவுக்கு என்னால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்க பார்க்குறேங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷும் எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷும் எடுக்கிறேன். என்னென்னா இங்கே இருக்க